எழுதி வச்சுக்கோங்க. இந்த நேரம் துலா ராசிக்காரங்க சொல்லி, சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மைண்ட் கிளாரிட்டியா இருக்க போகுது. கிட்டத்தட்ட 4ஆம் இடம், 6ஆம் இடம்லாம் வலுக்குறதும் போது, இந்த இடத்துல முடிச்சு மேற்கொண்டு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான பிளெஸ்ஸிங்கையும் இந்த தடவ குரு குடுக்க போறார். ஸோ 2ஆம் இடம்ன்றது இந்த 12வது வரைக்கும் படிக்கிறது. 4ஆம் இடம்ன்றது அதுக்கண்டு மேல் கொண்டு படிக்கிற படிப்புன்ற மாரி ஜாதக ரீதியா பிரித்து வைத்திருக்கும்போது, 10த், 12த் எழுதுற துலாம் ராசிக்கார பிள்ளைங்கலாம் வேற லெவல்ல மாஸ் காட்ட போறீங்க. உங்கள் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கான மதிப்பு, மரியாதை என்பது மேலோங்க போகிறது. துலாம் ராசிக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடிய ஆட்களும் சரி, இல்ல துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, நெறைய வந்து பெயர் புகழை பெற்று தரக்கூடிய, செல்வத்தை பெற்று தரக்கூடிய, வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அமைப்பாக மாறுவதை பார்த்து நீங்கள் பூரித்து அப்படியே பெருமகிழ்ச்சி அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பெருசா கவலைலாம் பட வேணாம். நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாக இருந்தீர்கள்னா, இந்த தடவ காதல் மலரப்போகுது, கவிதை கிடைக்கப் போகிறது. நெறைய பேருக்கு கல்யாணம் நடக்கப் போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது. குடும்பம் என்கிற ஒரு அமைப்புக்குள் வரப்போறீங்க. நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கல்யாணமே நடக்கலன்னு நெனச்சாங்களா, இந்த 2026வது வருஷம் உங்களுக்கான டும் சத்தம் கேட்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நல்ல ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கேட்டது, கேட்காதது எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், உங்களுக்கான பொற்காலமான மாதமாகத்தான் ஒவ்வொரு மாதமும் இருக்க போகுது.